அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் இனிப்பு ரவை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பற்றின நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் தாங்க ப்ளீஸ். ஒரு பவுலில் 250 ml அளவு உள்ள கப்பில் 1.5 கப் ரவை எடுத்துக்குங்க. ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 2 அல்லது 3 மணி நேரம் ரவையை ஊற வைங்க. நல்லா ரவை ஊறியிருக்கும் 3 மணி நேரத்தில். நல்லா ஊறின ரவையை மிக்ஸி ஜாரில் 3/4 பங்கு சேர்த்து அரைச்சிக்குங்க. 1/4 பங்கு ஊறின முழு ரவையோடு சேர்த்து மிக்ஸியில் அரைச்ச ரவையை சேர்த்துக்குங்க. அதே ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்குங்க. 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஒரு கப்புக்கு 1/2 கப் சர்க்கரை விகிதம் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்குங்க. அது கூட ஒரு நல்ல பழமான வாழைப்பழத்தை சேர்த்து மிக்ஸியில் அடிச்சுக்குங்க. இப்போ அடித்த இந்த கலவையை மாவோட சேர்த்துக்குங்க. 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ஆப்ஷனல். கிஸ்மிஸ் முந்திரியை 1 டீஸ்பூன் நெய்யில் வறுத்து சேர்த்துக்குங்க. இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். வெறுமனை சேர்க்குறதோட இதில் தேவையான அளவு உப்பையும் தண்ணீரையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்குங்க. தோசை மாவு பக்குவத்தில் மாவை ரெடி பண்ணிக்குங்க. தோசை கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 கரண்டி மாவு சேர்த்து தோசையை பரப்பி ஊற்றிக்குங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றினீங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் ரிச்சாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க தோசையை. தோசை வெந்தோன்னா அதை திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக வைங்க. மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குங்க. 2 பக்கம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க தோசையை. ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே இன்க்ரீடியன்ட் வச்சு ரவை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் கொஞ்சம் பக்குவம் மட்டும் வேறுபடும். சூப்பரான சாஃப்டான ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட அழகான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.